என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஸ்தானத்தை நாம் அதிகமாய் காத்து கொள்ள வேண்டும், இழந்து விடக்கூடாது. அதை இழந்து விட்டு பிற்பாடு கண்ணீர் வடித்து அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸ்தானத்தை இழப்பது என்றால் என்ன என்பதை யூதாசுடைய வாழ்க்கையை வைத்து உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை நேற்று தினத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். நம்முடைய ஸ்தானத்தை எப்போதும் காத்து கொள்ள வேண்டும். இது கர்த்தர் கொடுத்தது, எனவே நாம் அதை இழந்து விடக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கிற ஸ்தானம், எப்போ ஸ்தானத்தை ஒரு மனுஷன் இழக்கின்றான் என்பதை நம்ம சில நாட்கள் தியானித்தோம். இன்றைக்கு யூதாஸை குறித்து தொடர்ந்து தியானிக்க போகிறோம். யூதாஸ் அவன் தன் ஸ்தானத்தை இழந்தான். ஸ்தானத்தை இழப்பது என்றால் நேற்று சொன்ன அழைப்பை இழப்பது. இன்றைக்கும் ஸ்தானத்தை இழப்பது என்றால் என்ன அர்த்தம்? உங்களோட வேதத்தில் யூதாஸை குறித்து இன்னொரு காரியத்தையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பாருங்க, இங்கே தம்முடைய சீஷர்களை எல்லாம் ஜெபித்து ஆண்டவர் அவர்களை அழைத்தார். இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தம்முடைய சீஷர்கள் 12 அதிகாரத்தை கொடுத்தார். இப்போ ஸ்தானத்தை இழந்தால் என்ன பிரச்சனை பாருங்க. இந்த யூதாஸ் இப்பொழுது அதிகாரத்தையும் இழக்கின்றான். அழைப்பை இழந்தான் என்று பார்த்தோம். இரண்டாவது, அதிகாரத்தை இழந்தான். நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையாய் இயேசுவை பின்பற்ற துவங்கும் பொழுது நமக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதிகாரத்தை தேவன்தான் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தை ஒரு நாளும் நாம் இழந்து விடக்கூடாது. வியாதியஸ்தர்களை குணமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்தார். முதல் வசனத்திலேயே சொல்கிறாரு, சகல நோய்களை நீக்கவும் வியாதிகளை நீக்கவும் பிசாசுகளை அசுத்த ஆவிகளை துரத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். மார்க்கில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மார்க்கு 3ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இப்போ யூதாசும் இந்த 12 ஒருவனாய் இருந்தான். அப்போ சீஷர்கள் எல்லாம் போய் தங்களுடைய ஊழிய ரிப்போர்ட்டை இயேசுகிட்ட சொல்லும்போது, உம்முடைய பெயரை சொன்னோடனே பிசாசுகள் போயிடுச்சு அப்படின்ன உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு ரிப்போர்ட்டை கொண்டு வந்ததில் யூதாசும் இருப்பான் அல்லவா? காரணம் என்னன்னா, அந்த அதிகாரத்தை கர்த்தர் தான் கொடுத்தார். அப்போ ஒரு மனுஷன் கர்த்தரோடு இருக்கும்போது அந்த அதிகாரம் செயல்படும். அவன் கர்த்தரை விட்டு விட்டால், அல்லது கர்த்தரை காட்டி கொடுத்தால், அல்லது பிசாசுக்கு இடம் கொடுத்தால் அவன் அதிகாரத்தை அவன் இழந்து போகிறான். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரம், ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன என்று மார்க்கு 16ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அப்போது நமக்கும் அந்த அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கும்படி அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படின்னா நம்ம எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியம் உள்ளவர்கள். பிரியமானவர்களே, மார்க்கு 6ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். மார்க்கு 6:7. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, அசுத்த ஆவிகளை துரத்த அதிகாரம் கொடுத்தார். அப்படின்னா அந்த 12 ஆண்டவர் கொடுத்த அந்த அதிகாரத்தை யூதாஸ் இன்றைக்கு இழக்கின்றான். யூதாஸ் ஆண்டவரை எப்பொழுது விட்டானோ அவன் அதிகாரத்தையும் இழக்கின்றான். தன்னுடைய ஸ்தானத்தை இழக்கிற மனுஷனுடைய நிலையை பாருங்க, எவ்வளவு பரிதாபமான நிலைமை இல்லையா? பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் அது தேவன் கொடுத்தபடினால் எவ்வளவு ஜாக்கிரதையாக காத்து கொள்ளணும். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின்படியே
நீங்கள் நல்ல கிருபை பெற்றவர்களாக இருக்கலாம். பிசாசுகளை துரத்துகிற கிருபையை, வியாதியஸ்தர்களுக்கு மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணி வியாதிகளை சுகமாக்குகிற கிருபைகளை கர்த்தர் தந்திருக்கிறாரா? இதெல்லாம் அவர் நமக்கு கொடுத்த அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டியை ஒரு நாள் இழந்து விடக்கூடாது. இது தேவனுடைய பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அத்தாரிட்டி. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த அதிகாரம் தான் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அதிகாரம். கேட்டுக்கிட்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை விட்டு போயிட்டா அதிகாரம்லாம் போயிருமே, அந்த மரியாதைலாம் போயிருமே. எவ்வளவு கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இளைய குமாரன் அப்பா கூட இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு மரியாதை. அப்பாவை விட்டு வெளியே போயிட்டா எல்லாம் போயிடும். அதனால தான் அப்பா வீட்டுக்கு வந்த அந்த இளைய குமாரனை ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை சேர்த்து கொண்டு அவன் கைகளுக்கு மோதிரத்தை போடுகிறார். இந்த மோதிரம் அதிகாரத்தை குறிக்கிறது. ஆண்டவரிடத்தில் திரும்பி வாங்க, திரும்ப உங்களுக்கு நீங்கள் இழந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க. ஆண்டவரே, எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் இழந்துடக்கூடாது, கவனமாக இருக்கணும். ஸ்தானத்தை நாம் இழந்து விட்டால் நம்முடைய அதிகாரம் பறிப்போய்விடும் என்ற பயம், உணர்வு நமக்குள்ள எப்போதும் இருக்கணும். எனவே ஜாக்கிரதையாக இருப்போம். உங்கள் ஸ்தானத்தை இழந்துடாதீங்க. கர்த்தர் கொடுத்த அதிகாரம் கிருபையாய் கொடுத்தார். அந்த கிருபையாய் தேவன் கொடுத்த எந்த அதிகாரமும் நமக்கு தேவன் கொடுத்த ஒரு ஸ்தானம். அதை இழந்துட்டா அதிகாரம் போயிடும். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். லூக்கா 10:19. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை அதிகாரமுடையவர்களாய் கர்த்தர் வைப்பாராக. ஸ்தானத்தை இழந்துடாதீங்க, அதிகாரத்தை காத்து கொள்ளுங்க. ஜோமல்லாமா, நல்ல தாப்பனே, நாங்கள் எப்போதும் அந்த அதிகாரத்தை காத்து கொண்டவர்களாக, ஸ்தானத்தை நாங்கள் காத்து கொண்டவர்களாக, ஆண்டோடைய நாம மகிமைக்காக நீர் கொடுத்த அந்த கிருபைகளை உமக்காக செலவழிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக 2025-26 ஆண்டிற்கான IAS அகாடமிக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனம் உள்ள, உண்மையாக வாஞ்சை உள்ள, நல்ல படிக்கக்கூடிய, நல்ல நேரத்தை செலவிட்டு தரிசனத்தை அடைய வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் உள்ள இளைஞர்கள், நீங்கள் UG PG முடிச்சிருந்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் பேர் தான் நாங்கள் சேர்க்க போகிறோம். ஒருவேளை ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால், காசு இல்லை அப்படின்னா நீங்கள் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். காரணம், ஒருவேளை நல்லா படிக்கிற பிள்ளைங்க, இன்டர்வியூவில் பாஸ் ஆகிற பிள்ளைங்க, அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்ம் பண்ணுற பிள்ளைங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக இலவசமாகவே சொல்லித்தரோம். ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் குன்றிய நிலைமையில் இருந்தால் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம். எனவே தங்குற வசதியோடு கூட நாங்கள் இதை செய்து வருகிறோம். அருமையானவர்களே, உங்களுக்கு தெரிந்தவர்கள் அது மாதிரி நாங்கள் IAS ஆகணும், IPS ஆகணும் அப்படின்னு வாஞ்சை உள்ள, படிக்கக்கூடிய, தரிசனம் உள்ள மாணவர்கள் இருப்பார்களானால் கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பரை குறித்து உடனடியாக தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். இன்னும் ஒரு சில சீட் தான் இருக்குது. நம்ம சீக்கிரமாக அவங்கள இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணி ஜூன் மாதம் 2ஆம் தேதி கிளாஸஸ் ஆரம்பிச்சிருவோம். சீக்கிரமாக இந்த காரியத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.